ரொம்ப நாளாகவே கொஞ்சம் மஞ்சக்காமாலுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கனாலே ஈரல் வந்து 60 to 70% மேலே டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட்டு அவர் வந்து மயங்கி விழுந்தது, அந்த பிளட்டு வந்தது, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மஞ்சக்காமால் ஏன் வருதுன்றது தான் இந்த கேஸில் கேள்வி. இப்போ மஞ்சக்காமால் வந்து பார்த்தீங்கன்னா நோய் கிடையாது. மஞ்சக்காமால் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி. ஆனால் ஏன் மஞ்சக்காமால் வந்ததுன்னா இப்போ இங்கே ஈரல் கெட்டு போனதுனால. ஏன்னா இப்போ ஸ்கின்ல பூசுகிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், தோல் ரிலேட்டட் புற்றுநோய், தோலில் வந்து சொறி சடங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக்கவே தவிர தோலில் பூசுறது வந்து லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன ஈரெல்லாம் மாற்றுமா அப்படின்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கேஸில் அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதே ஒரு ஆங்கில மருத்துவம்னு சொல்லக்கூடிய அலோபதி, அதாவது மாடர்னைஸ்டு சயின்ஸ் கிட்ட வந்திருந்தோம்னா இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஈரல் மாற்று சிகிச்சை. ஆனால் மாத்திரைங்களேயோ இல்லைன்னா அது லேக்கியத்திலே நம்ம அதை சரி செஞ்சிட முடியும்னு நினைக்கிறது மேபி காலத்தை தவிர்க்கலாம், ஃபர்தர் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாமே தவிர ஈரலை நார்மலாக. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தா மேபி சார் இப்போ சிவகார்த்திகேயன் சாரோட அடுத்த படத்தில் நடிச்சிருந்திருப்பார். ஆல்ரெடி குடிப்பழக்கம் இருக்கு, மது அருந்துவான்றது இவரே வெளிப்படையா நிறைய இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த மஞ்சக்காமால் நோய் வந்ததற்கு பிறகும் இந்த மது பழக்கம்ன்ற ஒன்று இருந்தனால தான் இது வந்து ரொம்ப சிவியரா போயிருக்கா சார்? அப்போ நிறைய வாய்ப்பு இருக்கு சார், நிறைய வாய்ப்பு இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நேற்று இரவு ஒரு 9 மணி போல ஒரு செய்தி ஒன்று வருது. என்னன்னா, ரோபோசங்கர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதும், மஞ்சக்காமாலையும் நீர் சத்து குறைபாடுனால இறந்துட்டாங்கன்றதும். ஸோ 2 வருஷமாகவே மஞ்சக்காமாலையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. என்ன ஆச்சு, எதனால வந்து அவருக்கு இந்த ஒரு 46-47 வயசுலேயே ஒரு உயிர் போடுறதுக்கான காரணம் என்ன சார்? கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளாகவே கொஞ்சம் மஞ்சக்காமாலுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கனாலே கண்டிப்பாக ஈரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத முதல் பாயிண்ட்டாக நம்ம ஒன்று. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஈரல்ன்றது அவ்வளோ ஈஸியாக வந்து செயலிழக்கிற ஒரு உறுப்பு கிடையாது. ஈரல் வந்து செயலிழக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜஸில் தான். ஒரு 50-60% மேலான ஈரல் வந்து கெட்டு போச்சுன்னா தான் நம்மளுக்கு ஈரல் செயலெடுத்ததுக்கான இந்த அறிகுறிகளே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மஞ்சக்காமாலோ வாந்தியோ இது எல்லாமே அப்போ தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியுதுனாலே ஈரல் வந்து 60 to 70% மேலே டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது கூட சேர்ந்து தான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படியே சராசரி வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நேற்று நடந்த அந்த இன்சிடென்ட்டு அவர் வந்து மயங்கி விழுந்தது, அந்த பிளட்டு வந்தது, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ஈரல் கெட்டு போனதோட பக்க விளைவுகள். இப்போ ஈரல் சுருங்கிடுச்சு, ஈரல் சுருக்க நோய் இல்லைனா ஈரல் வந்து செயலிழந்துடுச்சுன்னா அதனால் பல பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதில் ஒன் ஆஃப் த பக்க விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்தப்போக்கு, அதாவது ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. ஏன் அது நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஈரல் சுருங்க நம்மளுக்கு அந்த முக்கியமான இரத்த குழாயோட ப்ரெஷர்கள் அதிகமாகும். இந்த ப்ரெஷர்கள் வந்துட்டு 4-5 இம்பார்ட்டன்ட் ஜங்ஷனில் வந்துட்டு ரத்த கசிவை ஏற்படுத்தும். ஒன் ஆஃப் த முக்கியமான ஜங்ஷன் உணவு குழாயும் வயிறுக்கு நடுவில், இன்னொன்று வயிற்றில், இன்னொன்று குடலில், இன்னொன்று ஆசன வாயில். இந்த ஜங்ஷன்லலாம் ப்ளீடிங் டக்குன்னு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி ப்ளீடிங் பயங்கரமாக ஏற்படும் போது ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக போயிருக்கு. ரத்தப்போக்குகள் அதிகமாக போகும்போது பிபி ரத்த அழுத்தம் குறைஞ்சிருக்கு. ரத்த அழுத்தம் குறையும் போது கிட்னிக்கு எல்லா இடத்துக்கும் பிளட் சப்ளை குறையுது. அப்படி குறையும் போது அந்த உறுப்புகள் செயலிழக்குது. அதனால தான் திடீர்னு வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஈரல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக கெட்டு போய் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு அதோட பக்க விளைவுகள்னால வந்துட்டு இப்படி ப்ளீடிங் ஆகி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்குன்றத ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம் சார். ஆனால் அப்படி இருக்கும்போது இவருக்கு ஆல்ரெடி குடிப்பழக்கம் இருக்குது, மது அருந்துவான்றது இவரே வெளிப்படையாக நிறையா இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்த மஞ்சக்காமால் நோய் வந்ததற்கு பிறகும் இந்த மது பழக்கம்ன்ற ஒன்று இருந்தனால தான் இது வந்து ரொம்ப சிவியராக போயிருக்கா சார்? அப்போ நிறைய வாய்ப்பு இருக்குது சார், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து மஞ்சக்காமால் வந்துருச்சுனால நான் சொன்னேன் 70-80% ஈரல் வந்து கெட்டு போயிருக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம திருப்பியும் மேற்கொண்டு ஏதாவது இந்த ஈரலுக்கு ஃபர்தர் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தோம்னா அந்த ஈரல் டோட்டலாக செயலிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி திருப்பியும் மது ஏதாவது அருந்த ஆரம்பித்தோம்னா டக்குன்ட்டு ஈரல் ஃபெயிலியர் ஆகிறது முதல் ரீசன். ரெண்டாவது வந்து அந்த ஈரலுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரியான சாப்பாடு உணவு வகைகள் ஏதாவது எடுத்தோம்னாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். மூணாவது இந்த வலி மாத்திரைகள், ஒரு சில மாத்திரைகள் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எடுக்கும் போது ஈரலுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். இது எல்லாமே வந்து நம்ம வந்து தடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஈரல் அஃபெக்டான ஒரு ஆள் திருப்பியும் குடிப்பழக்கத்தில் ஈடுபட்டாங்கன்னா அந்த ஈரல் உடனே செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லிவர் ஃபெயிலியர் சீக்கிரமாக வரும். சார் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து இவர் அதிகமாக சாப்பிடுவார், விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நபர், நான்வெஜ் நல்லா சாப்பிடுவார், யார் வீட்டுக்கு வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பாடு வந்து கொடுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க.
ஸோ அது ஒரு காரணமாக இருக்குமா நான்வெஜ் சாப்பிட்றதுங்கிறது? அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா பல பேர் நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அசைவ பிரியர்களாக இருப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர்ஸை வந்து உண்டாக்குன்றதே வந்துட்டு கரெக்டான வாதம் கிடையாது. எதெல்லாம் மாவு சக்தி ரொம்ப அதிகப்படுத்துதோ, இன்சுலின் பிரச்சனையை ரொம்ப அதிகப்படுத்துதோ அதெல்லாம் தான் அந்த ஃபேட்டி லிவர் அதிகமாக உண்டாக்கும். அப்போ வந்து இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, பேக்கரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிடும் போது இந்த கொழுப்பு சத்துக்கள் ஏற்படலாம். மற்றபடி அந்த உணவு பழக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேட் கண்டெய்னிங்கில் வந்து நல்ல ஃபேட்டுன்றது நல்ல கொழுப்புன்றது இருக்குது. ஆனால் அந்த கெட்ட கொழுப்புன்றா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃப்ரைடு ஃபுட்டு, இந்த கேஎஃப்சி, பர்கர்ஸு, பீட்சாஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கெட்ட கொழுப்புகளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொண்டதாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உள்ளது. ஆனால் வந்து அந்த சாப்பாடை வந்து ஒரு மெயின் ரீசனாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மது பழக்கம் அதனால் லிவர் டேமேஜ் தான் ப்ரைமரி ரீசனாக வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். சாப்பாடு வந்து தான் வந்து இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா பல பேர் அசைவ சாப்பிட்றவங்க வீடியோவை பார்ப்பாங்க, அதனால் அவங்க யாரும் பயந்துக்க வேணாம், தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க சார். அதே மாதிரி இவர் வந்து ஆரம்ப கட்டத்தில், அதாவது சினிமா மீடியாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி இந்த சில்வர் கலர் பூசிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டெய்லி ஸ்டேஜ் ஷோ பண்ணுற ஒரு நபர். அதனால தான் ரோபோ சங்கர்ன்ற ஒரு பேரே ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக அந்த சில்வர் அந்த கெமிக்கல் பூசுறதும் உடம்புக்குள்ளே ஒரு வியாதியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? சார் இருக்கும். பட் ஆனால் இந்த லிவர் கெட்டு போகிறதுக்கு அதுதான் மெயின் காரணமா அப்படின்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு நிறைய பிரபலங்கள் காலில் சொல்கிறாங்க அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, படவா கோபி சார் மாதிரி ஆளுங்க. பட் ஆனால் நம்மளை பார்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 எத்தனை ரொம்ப வேணால் போட்டு ரேர்னு நம்ம சொல்லலாம் சார். ஏன்னா இப்போ ஸ்கின்னில் பூசுகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தோல் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். கான்டாக்ட் டெர்மடைட்டிஸு, தோல் ரிலேட்டட் புற்றுநோய், தோலில் வந்து சொறி சடங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது அதிகமாக்கவே தவிர தோலில் பூசுறது வந்து லிவரில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போன ஈரெல்லாம் மாற்றுமா அப்படின்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டைரக்ட் லிங்காக இருக்காது. ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு நோய் வரலாம். பட் ஆனால் வந்து இந்த கேஸில் அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சாரே சொல்லியிருக்காரு, நாம் கொஞ்சம் அப்பப்போ 60 ரூபாலேருந்து 60,000 வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். சார் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, மஞ்சக்காமாலை வந்தால் உடம்பை வந்து உருக்கிடுமா? ஏன்னா 110 கிலோ இருந்தவர் ஒரு 70 கிலோ 75 கிலோவாக மாறும்போது அவரே சொல்கிறாரு 40 கிலோ நான் வந்து குறைஞ்சிட்டேன், எந்த ஒரு வெயிட்டும் போகலை, அதுக்கான டயட் இதுமாரி ஜென்ரலாகவே ஒரு 40 கிலோ ஒரு மனுஷன் குறையிறானா அந்த அளவுக்கு உடம்புல அந்த ஒரு மஞ்சக்காமாலை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா? கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து இப்போ இங்கே வந்து மஞ்சக்காமால்ன்றது வந்து ஒரு அறிகுறி, அது ஒரு சைன். ஆனால் மஞ்சக்காமாலை ஏன் வருதுன்றது தான் இந்த கேஸில் கேள்வி. ஏன் வந்தது? ஈரல் கெட்டு போனதுனால வந்தது, புரியுதா? ஸோ மஞ்சக்காமால் வந்து பார்த்திங்கனால நோய் கிடையாது. மஞ்சக்காமால் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி, எப்படி ஜுரமோ இரும்பலோ அந்த மாதிரி. ஆனால் ஏன் மஞ்சக்காமால் வந்ததுன்னா இப்போ இங்கே ஈரல் கெட்டு போனதுனால. அப்போ ஈரல் கெட்டு போகும்போது பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈரல் செய்யாது. அப்போ செரிமானம் கரெக்டாக இருக்காது, பாடி மெட்டபாலிசம் நடக்காது. மெட்டபாலிசம் என்ன, நம்ம உடம்பு இயங்குகிற அந்த இன்ஜின் வந்து டவுன் ஆகிடும். அந்த ஆன்டிகோயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த ரத்த உரையிற அந்த ரேட் இதெல்லாமே போயிடும். ஏன்னா அதெல்லாம் ஈரல் செய்கிற வேலை, பைல் செக்ரீட் பண்ணுறது அதெல்லாம் ஈரல் செய்கிற வேலை. இந்த வேலை எல்லாமே குறையுது அப்படின்னும் போது உங்களுக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நிறைய லாஸ் ஆகும். அப்படி லாஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்கிற தசையிலேருந்து கொழுப்புலேருந்து இங்கே இருந்தாலும் சத்துக்களை எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆள் வந்து ரொம்ப ஒல்லியாயிட்டே போவாங்க. நிறைய உதாரணம் பார்க்கலாம். நடிகர் அபிநயின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம ஜங்ஷன் படத்தில் இந்த படத்தெல்லாம் வந்திருப்பார். அதே மாதிரி நம்மளோட நடிகர் பிஜ்லி ரமேஷ், இவங்க எல்லாருமே பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சிவியர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல உதாரணம் ரோபோ சங்கர் சாரும். முன்னாடி அவர் எப்படி இருந்தார், இப்போ அவரோட ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்றது வந்து என்னென்னா, எந்த உறுப்பையும் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு நம்மளால எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுன்றது தான் டேக் ஹோம் மெசேஜ். சார் அதே மாதிரி மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பயம் ஒன்று வருது, ஒருவேளை இந்த மாதிரியான நோய் வந்தால் காப்பாற்ற முடியாதான்ற ஒரு கேள்வி வருது. இல்லை இவங்களோட அலட்சியமா, இல்லை இந்த நோய் வந்தால் காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? சார் இந்த லிவர் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லவன் சார், ஓகேங்களா, ரொம்ப பெரிய உறுப்பு. அதனால் எடுத்த உடனே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அறிகுறிலாம் காமிக்க மாட்டார், எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார். லாஸ்ட்டில் ஒரு அறிகுறி காமிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 70-80 விழுக்காடு ஆஃப் த லிவர் வந்து போயிட்டுருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தொந்தரவு வர்றதுக்காக லிவருக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்தே லிவரை நல்லபடியாக பராமரிச்சுக்கிறது நல்லது. அப்போ மது இருந்தாமல் இருக்கிறது, லிவரில் ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் இருக்கிறது, மாத்திரைகள் அதிகம் போடாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு மெயினாக பார்த்துக்கணும் சார். இதுதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம அறிகுறி தெரிய ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது 70-80% டேமேஜ்னு போயிடுது, பர்மனெண்ட் டேமேஜ்னு போயிடுது. ஸோ மக்கள்கிட்ட அவேர்னஸ் எப்படி இருக்கணும்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர்ன்றாங்க. அப்போ லிவர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், இப்போ லிவர் வந்து டேமேஜ் இந்த சென்ஸ் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஈரல்
சுருக்க நோய், அதாவது லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈரலை சுற்றி கொழுப்பு சேரும்போது ரிவர்ஸ் ஆகிடும், ஈரல் வீக்கமாக இருக்கும்போது ரிவர்ஸ் ஆகும். ஆனால் ஈரல் சுருங்கிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆக முடியாது, டெர்மினல் ஸ்டேஜ். ஸோ ஈரல் சுருங்கிடுச்சுன்னா திருப்பி நார்மல் ஈரலாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அந்த லிவர் சிரோசிஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம விடக்கூடாது. லிவர் சிரோசிஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கணுன்றது தான் இங்கே டேப். ஆனால் ஒரு நிறைய பேர் வந்து சித்த மருத்துவமும் அணுகுனாங்கன்ற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் வருதுன்றப்போ சித்த மருத்துவத்தில் இதை குணப்படுத்திருக்க முடியுமா? அப்போது இல்லை, அதில் தானே இருந்தார். அந்த 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 சென்டர் ப்ரொமோஷனில் வேறு போட்டுருந்தாங்களே, நாங்கள் தான் இவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த விதத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த மருத்துவத்தையும் நம்ம வந்து தவறாக இது மாதிரி இது இல்லை, அந்தந்த முறையில் அவங்க செயல்பட்டுட்டோம். பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த நோயை குணப்படுத்திட முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஃபால்ஸாக பேசவே கூடாது. எந்த நோயை குணப்படுத்த முடியுமோ அந்த நோயை குணப்படுத்த முடியும். இந்த நோய் குணப்படுத்த முடியாது, இது கட்டுப்பாட்டில் தான் வைக்க முடியும். இந்த நோயை குணவே படுத்த முடியாது, இறந்து தான் போவாங்க அப்படின்ற உண்மையை வெளிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்டேஜ் 4 கேன்சரை நான் குணப்படுத்த முடியும்னு பேசினோம்னா நம்ம முட்டாள்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா சொல்கிறது? சுருங்கின நுரையீரல், சுருங்கின ஈரலை வந்துட்டு திருப்பி நார்மல் ஆக்கி விட்டுறலாம் அப்படின்னு பேசுறது அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். அப்போ ஒரு தப்பான ஹோப் கொடுத்தனால தான் மேபி இவர் நம்ம சரியாயிட்டோம்னு நினச்சி திருப்பி அவரோட பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிருப்பார். நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இதே ஒரு ஆங்கில டாக்டர்ஸ், அதாவது ஆங்கில மருத்துவம்னு சொல்லக்கூடிய அலோபதி, அதாவது மாடர்னைஸ்டு சயின்ஸ் கிட்ட வந்திருந்தோம்னா இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஈரல் மாற்று சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தால் மேபி சார் இப்போ சிவகார்த்திகேயன் சாரோட அடுத்த படத்தில் நடிச்சிருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ரொம்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான அணுகுமுறையாக இருந்திருக்கும் ஃபார் அன் ஃபுல் ப்ளோன் சிரோசிஸ், ஈரலை மாற்றி வைக்கிறது. ஆனால் மாத்திரைங்களேயோ இல்லைனா அது லேகியத்திலே நம்ம அதை சரி செஞ்சிட முடியும்னு நினைக்கிறது மேபி காலத்தை தவிர்க்கலாம், ஃபர்தர் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாமே தவிர ஈரலை நார்மலாக்காது. ஸோ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அடுத்த படத்தில் நடிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் இதை வந்து இவர் வந்து ஆரம்ப கட்டத்திலே, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே மேபி ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா இப்போ இந்த ஒரு செயல் வந்து நடந்திருக்காருன்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக வந்துட்டு அவர் அப்போவே இந்த மாதிரி லிவர் சிரோசிஸ்ன்னு கண்டுபிடிக்கும் போது அவர் வந்து கரெக்டாக வந்துட்டு ஒரு சைடு மருந்துங்களை கரெக்டாக எடுத்துக்கிட்டு இன்னொரு சைடு சீக்கிரமாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு ஈரல் ஒரு ரெசிபியன் கிடச்சோன்னு ஈரலை மாற்றி வச்சு ஒரு 2-3 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்திருந்தார் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தால் இந்நேரம் நம்ம கூட இருந்திருப்பாருன்றது தான் என்னோடய பார்வையாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட டார்கெட் என்னென்னா ஈரல் பாதிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருனாலே டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி பாதிச்சிருச்சு, இந்த மாதிரி ஃபுல் ப்ளோன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி அதை நார்மல் ஆக்கிடலாம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அது பொய். அதை கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்க முடியும். ஈரல் மாற்றினா மட்டும்தான் அந்த இடத்துல நார்மல் ஆகுன்றது டேக்கும். ஓகே சார், நன்றி சார்.